ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இப்போ நம்ம அரசியலோட முக்கியமான கட்டத்துல இருக்கோம். நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்க. அதுவும் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா 118 சீட்டோட தளபதி சிங்கம் மாதிரி சட்டசபையில உட்கார்ந்துருக்காரு. ஆனா இது நிரந்தரமா இருக்குமா இருக்காதான்றது தான் பிரச்சனையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட சேர்ந்த கட்சிகள்லாம் எந்த மாதிரி கட்சிகள் கூட இருந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊழலும் அராஜகமும் என்னென்னமோ பண்ண ஒரு கட்சிக்கு கூட தான் இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்திருக்காங்க. அந்த எண்ணம் அந்த இது என்னைக்கும் அவங்களை விட்டு போவாது. இப்போ இவங்க எல்லாம் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க, இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா இவங்க பேசியிருக்க ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி இருக்கு. நான் சொன்னா புரியாது, உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவா போடுறேன், அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இதுல 100% யாரும் அவங்க கூட நிக்கின்ட்டு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஆனா கூட்டணியா வந்து நின்றுருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தேவை பதவியும் பணமும் வழக்கம் போல. இப்போ ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். சப்போர்ட் பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. பட் அவங்களோட ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். பாத்தீங்களா, எந்த டைம்ல வேணாலும் நாங்க என்ன வேணா பண்ணுவோம், வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிபிஎம் பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்றுதான் இரண்டு கட்சிகளும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆளுநர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காகவும் இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தவிர வேறொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்த்து போராடுவது என்கிற அந்த சப்போர்ட் பண்றாங்க தான், இல்லன்னு சொல்லல. பட் அவங்களோட இவங்களும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவைப்பட்ட ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா எந்த டைம்ல வேணாலும் விலகிக்கலான்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் எந்த நிபந்தனையும் இல்லாம டைரக்டா 5 சீட் ஓகேன்ட்டு இது வரைக்கும் எந்த சிச்சுவேஷன் கேப்போ இல்லைன்னா டிமாண்ட் பண்ணியோ பண்ணாம பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஏனோ தானோன்னு தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்த கட்சிகள் அப்படி, இவங்களும் இருந்த கட்சிகள் தான். ஆனா இவரும் ஒரு மாற்றத்தை தேடுறாரு ராகுல் காந்தி. அதுதான் அவரோட முக்கிய காரணம் தளபதி விஜய் கூட சேர்ந்ததுக்கு. இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு. இப்ப PV சண்முகம் அவர் வந்து வெளியே ADMKல இருந்து தனியா வர்றாரு. 23 எம்எல்ஏக்களோட அவங்களும் வந்து நம்ம டிவிகே கூட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறது. ஏன்னா இப்போ வந்திருக்கிறதெல்லாம் இளைஞர்களும் புதுமுகங்களும், அதாவது புதுசா அரசியல் வந்தவங்களும், இவங்கெல்லாம் சொன்ன பேச்சை கேட்டு கரெக்டா நடப்பாங்க, ஊழல் பண்ணாம என்ன வேணா பண்ணாம கரெக்டா இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே இப்போ வந்திருக்க 10 பேரும் சரி, இதுக்கப்புறம் வரப்போற 23 பேரும் சரி, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அதுல எல்லாம் ஊறி போனவங்க. அவங்களை எப்படி தடுத்து நிறுத்த போறாருன்னு தெரியல தளபதி. அவர் நிறுத்தியே ஆகணும். நிறுத்தினாதான் அவர் சொன்ன ஆட்சியை கொடுக்க முடியும் மக்களுக்கு. See you, bye bye from ASP Army யூடியூப் சேனல். கண்டிப்பா கவலருக்கு வாய்ப்பே கிடையாது. தளபதி ஒரு வழி பண்ணிடுவார்.